நிர்மலா சீதாராமன் அவர்களோட இளையராஜா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப அருகிலே வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ் இருக்கிறாரு. அது பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் சில பார்ப்பனர்கள் நிக்கிறாங்க. ஆனா இளையராஜாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ஒரு நூலடி கேப் கிடைச்சிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஏங்க இதாங்க சனாதனம். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நார்த்ல நடந்தது. நார்த்ல தலித்துகளுக்காக மிகப்பெரிய குரல் கொடுத்து யங்ஸ்டரா இருக்கும்போது அடிச்சு ஓட விட்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான். உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் அப்ப போன எலெக்ஷனுக்கு முன்ன எலெக்ஷன் இப்ப அவர் இறந்துட்டாரு. அவர் பையன் தான் நிக்கிறாரு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? மேடையில பிஜேபி கும்பல அவருக்கு சீட்டே போடலையா? சீட்டே போடல. கடைசியில் அவர் மேடைக்கு போன பிறகு பார்க்கலாம் சீட் இல்ல. அதுக்கப்புறம் அவசரமா ஒரு சீட்டை கொடுத்து இன்னும் போடுறான் ஒரு ஓரமா. நான் கடுமையா கூட நான் அதை விமர்சித்து தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கேன் அந்த காலகட்டத்துல. இப்ப நீ யோசிச்சு பாரு, அங்க ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு சீட்டே போடல. இங்க இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற இசைஞானி. நீ 1000 முரண்பாடு அவருக்கு கூட இருக்கட்டும், எனக்கு இருக்கு 1000 முரண்பாடு இருக்கு. ஆனா அவர் இசைக்கு முன்னாடி எவனும் ஒரு இதே கிடையாது. இசைதான் அவர் நம்ம வந்து கொண்டாடி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். இளையராஜாக்கு முன்னாடி வேணாம் மண்ணு பயலுங்க. அவரும் அவ்வளவு பெரிய ஆள் தான். இசைய பீத்தோவன் மாதிரி நம்ம இசை இளையராஜாவை பாக்குறோம். அவரை கொண்டு போய் கடைசியில உட்கார வச்சானா இளையராஜாவுக்கு புரியணும்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க. அவருக்கு இல்லாம இருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்துல இருந்தே வந்தவர். ஆனா அவருக்கு இங்க இது கம்யூனிஸ்ட் குடும்பத்துல இருந்தா வந்தாரு. கம்யூனிசம் படிச்சுட்டு வரல. அதான் வித்தியாசம். நான் வந்து ஒரு திமுக குடும்பத்துல இருந்து வந்தேன். 19 வயசுல நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற இந்திய மாணவர் சங்கத்துல சேர்ந்தேன். நான் கம்யூனிஸ்டா வளர்ந்தேன். சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பையன் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த கட்சிக்கு வா அந்த கட்சிக்கு வா 1000 பேர் பேசலாம். நான் கம்யூனிஸ்டா தானே சாவேன்னு தெளிவா இருக்கேன். ஆனா அவங்க அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட் குடும்பத்துல இருந்தாங்க. அவங்க அண்ணன் கம்யூனிஸ்டுக்காக பாட்டு எழுதி கொடுத்து மேடையில பாடி புரட்சியை உருவாக்குறதுக்கான தெருவா பெட்டியை தூக்கிட்டு அலைஞ்சவர் தான் அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன். அவ்வளவு பெரிய ஆளு எங்க ஊர்ல. அவர் பாட்டெல்லாம் இன்னைக்கு சினிமா படத்துல கூட வசனமா வச்சுட்டு போற அளவுக்கு அவர் பாட்டு எழுதினவர். அவ்வளவு பெரிய திறமையானவர். அவர் கூட உட்காந்து பொட்டி தூக்குனவர் தான் இவர். சித்தாந்த ரீதியில அவர் பெரிய தெளிவோ அதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அண்ணன் தம்பிங்க இருந்த வீட்டுல வளர்ந்தவர். அவ்வளவுதான். குறைந்தபட்சம் அவருக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட இந்த காவிகளை தூக்கி அடிச்சுட்டு வந்திருப்பாரு. என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு புரியல. போய் அம்பேத்கரையும் மோடியும் ஒத்துமையா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒருமைப்படுத்தி பேசுவது, இது எனக்கு உண்மையிலே அவர் என்னதான் நினைப்புல இருக்காருன்னே தெரியல. ஒரு நெருக்கடி கொடுக்கிறார்களா? அப்படி நெருக்கடி கொடுக்க முடியுமா இளையராஜாக்கு? இளையராஜா சாதாரணத்துலதான் இருக்காரா? இல்ல அவருடைய அருமை, அவருடைய பெருமை, அவருடைய உயரம் அவருக்கு தெரியலையா? எனக்கு கவலையா இருக்கு. இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டது இளையராஜாவுக்கு எந்த சொரணையும் இல்லாம கூட அவர் உட்காரலாம். பாக்குற நமக்கு தான் கடுப்பாகுது. பிஜேபியில நிர்மலா சீதாராமன் ஒரு ஆளு, அவன் கூட இருக்கிற சல்லிப்பைகளா ஒரு ஆளு, இளையராஜா ஓரமா வைக்கிறியா அப்படின்னு எனக்கும் வருது. ஏன்னா உங்க உயரம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல அந்த உயரம். அதனாலதான் நீங்க அங்க போய் உட்காந்துருக்கீங்க.